பிறகு உங்களோட சில காரியங்களை ஷேர் பண்ண விரும்புகிறேன். உங்களுடைய மனநிலையே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. ஓகே, நம்முடைய மனநிலை. சில பேரை நம்ம பார்க்குறோம், இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், அது அவர்களுடைய மைண்ட் செட், மனநிலை. ஒரு மனநிலை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்துடும். ஒரு நிறைய நேரங்களில் பார்ப்போம், ஒரு வல்லமையான கூட்டத்தில் இருப்பாங்க, பயங்கரமாக கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவாங்க. ஆனால் போன விதமாகவே சில நேரங்களில் சில பேர் திரும்பி வருவாங்க. சில பேர் ஒரு கூட்டத்துக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, தனி அறையில கூட தேவ பிரசனம் அவங்களை வல்லமையா மாற்றும். அப்போ எது ஒரு மனிதனை வித்தியாசமாய் மாத்துகிறதுனா அவனுடைய மனநிலை. ஏன் இப்ப நான் மனநிலைன்னு சொல்றத இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நம்ம அடிக்கடி தியானித்த ஒரு வார்த்தை தான் ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், அதுல முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இருக்குல்ல, அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிறேன். பட் இந்த வார்த்தையை நிச்சயமா இன்னைக்கு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ இங்க பவுல் சொல்லல நீங்க தேவ பிரசன்னத்துல இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க, மனம் புதிதாகிறதுனால. நான் சொல்றேன், ஒரு மனிதனுடைய மனம் புதிதாகாத வரை அவனால மறுரூபமாக முடியவே மாட்டேங்குது. ஒருவேளை நீங்க நினைச்சுக்கலாம், இத்தனை வருஷம் இருந்தேனே நான் கிறிஸ்தவனா இருந்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இல்லைன்னா, உங்க என்னைக்கு மனம் புதிதாகிறதோ அன்னைக்கு மறுரூபம் வந்துடும். இதுல அந்த சாப்டர்ல முதல் வசனம், அந்த வசனம் என்ன சொல்லுது, அப்படி இருக்க. இந்த அப்படி இருக்கன்னு ஆரம்பிச்சு அதுக்கு மேல போகணும். அந்த அப்படி இருக்கங்கிற அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னா ஏதோ ஒரு கனெக்ஷன். ஏன்னா இந்த வசனங்களுடைய அதிகாரங்களை போட்டதும் நம்பர் போட்டதும் நம்ம படிப்பதற்கு இல்லைன்னா மனப்பாடம் பண்றதுக்கு எழுதுறதுக்கு இல்லைன்னா கோட் பண்றதுக்கு எளிதா இருக்கும்படி வைக்கப்பட்டதான். ஆனா இது ஒரு தொடர்ந்தேச்சையான ஒரு வார்த்தைகள். அப்ப அப்படி இருக்கன்னா எப்படி இருக்க நம்ம எடுத்தோம்னா 11ஆம் அதிகாரத்துல 30ல இருந்து எடுத்தாலும் பாருங்க, ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. இங்க ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ல ஒரு போயிடுறாரு பவுல். இந்த நிருபத்தில் எழுதுறப்போ அவர் என்ன சொல்றாரு, புறஜாதிகளான உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலர்களுக்கு பதிலா உங்களை வச்சுட்டாரு. ஆனா ஒரு டைம் வரும், இஸ்ரவேலர்களும் ரட்சிக்கப்படுவாங்க, அவங்களும் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப ஒரு பெரிய மாற்றம் வரும்ட்டு திடீர்னு அவருக்குள்ள அந்த ரெவலேட்டரி நாலேஜுக்குள்ள போய் அவர் எழுதுறாரு. நான் வார்த்தை எழுதும்போது ஆவியானவரால் இன்ஸ்பயர் பண்ணி எழுதுறாரு. அவர் எழுதுறப்ப சொல்றாரு, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. இந்த இடத்துல அவருக்கு சரியான வேர்டு வொக்காபுலரி கிடைக்காதனாலதான் அவர் சொல்றாரு, இட்ஸ் a vast intelligence, vast wisdom. கர்த்தருடைய ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம், அது என்பவர்களோட ஆழம் எவ்வளவா இருக்கு. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த இடத்துல 34ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த மைண்ட் ஆஃப் காட் எழுதுறாரு. ஆக்சுவலி தமிழ்ல சிந்தைன்னு இருக்கு, நீங்க போய் இங்கிலீஷ்ல எடுத்தீங்கன்னா அந்த மைண்ட் ஆஃப் காட். அப்ப கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யாருன்னு சொல்லிட்டு தான் உங்க சிந்தை உங்க மனம் மறுரூபமாகுங்கிறாரு. பவுல் ஒரு இடத்துல சொல்றப்ப சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
we have the mind of Christ. நான் ஏன் மனது மறுரூபமாகுதுன்னு சொல்றேன், the mind of Christ. ஸோ மனது மறுரூபம் ஆகும் பொழுது, இல்லைன்னா மனம் புதிதாகும் போது நம்ம மறுரூபம் ஆயிடுவோம். அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். மனசு புதுசாகிறதுனா என்ன, அது மறுரூபமாகிறதுனா என்ன, அது வரும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ஞானம். அப்ப கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? இவர் இப்படி யோசிக்கிறாரு. யோசிக்க யோசிக்க அவருக்கு ஒரு வெளிப்பாடு வருது, கர்த்தருடைய சிந்தை. நான் சொல்லவா, ஒரு டைம் வரும், நீங்க மறுரூபமாகும் போது உங்க சிந்தனை வேற, கர்த்தரோட சிந்தனை வேறனே இருக்காது. அப்படி ஒரு வெளிப்பாட்டு மண்டலத்துக்கு போயிருவீங்க. இங்க ஒரு நடுவில் ஒரு டிப் சொல்றேன். நமக்கு வேர்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் வேர்ட் ஆஃப் விஸ்டம் படிப்போம். ஞானத்தை அறிகிற வரம், அறிவை உணர்த்தும் வசனம். இதுல எப்ப நடக்கும்னா, ஒரு மனிதன் மறுரூபம் ஆகும்போது அவனுடைய சிந்தை கர்த்தரோட சிந்தையும் அப்படியே கனெக்ட் ஆகும்போது அது ஈஸி டவுன்லோட். எப்படி ஒரு நெட்வொர்க்கோட ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ஈஸியா டவுன்லோட் ஆயிடுதுல்ல, அது மாதிரி நம்முடைய மனது மறுரூபமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய சிந்தனை இருக்கிறதெல்லாம் நமக்குள்ள அப்படியே ஈஸியா டவுன்லோட் ஆயிடும். தானியேல் அவ்வளவு பெரிய 10 மடங்கு ஞானங்கிறதுல 10 மடங்குங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபிகரேட்டிவ். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, அவர் மனசு மறுரூபமானதால அப்படியே கர்த்தரோட சிந்தனை ஃபுல்லா அவருக்குள்ள வந்துச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் டவுன்லோடிங். ஹி காட் ஆல் தி ரெவலேஷன். தேவன் அந்த தரிசனத்தை கொடுத்தது கர்த்தர். அந்த தரிசனத்தை குறித்து என்ன நினைக்கிறாருங்கிறத ஃபுல்லா அப்படியே இவருக்கு ஒரு போர்ஷன் அப்படியே இவருக்கு டவுன்லோட் ஆச்சு. ஸோ அதனால போய் அவர் சொல்றாரு இது ஒரு மனுஷனுடைய ஞானத்தினால அல்ல, கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை ராஜாக்கு தெரியப்படுத்தினான்னு சொல்றாரு. ஸோ அதே தான் யோசேப்புக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை பார்வோனுக்கு கொடுக்குறாரு. யோசேப்புக்கு அந்த தேவ ஞானம் அப்படியே டவுன்லோட் ஆன உடனே, ஏன்னா இவர் மறுரூபமாயிருக்காரு. அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த கர்த்தருடைய ஞானம் இவருக்குள்ள வந்த உடனே அது அழகா விளக்கம் சொல்றாரு, சுலபமா, வேற யாருக்குமே சொல்ல முடியல. பவுல் மட்டும் இத்தனை வார்த்தைகள் எழுதியிருக்காரு, இவருக்கு என்ன நடந்துச்சு? the same downloading happened. இவர் மனசு மறுரூபமான உடனே இவர் தேவனுடைய அனந்த ஞானம், சித்தம், அவருடைய அறிவு, அவருடைய ஐஸ்வர்யம் அவைகளை கற்றுக்கொள்ளுகிறார். ஆக்சுவலா பால் ஒரு மனிதனா யோசித்து பார்த்தோம்னா இவ்வளவு வெளிப்பாடுகளை எப்படி பெற்றாருன்னு யோசிக்கிறோம். இவ்வளவு வெளிப்பாடுகளை எப்ப பெற்றாருன்னா அவர் மனசு புதுசான உடனே மறுரூபம் ஆயிட்டாரு. அதனாலதான் அந்த வார்த்தை எழுதுறாரு, மனம். ரொம்ப அழகா இருக்கு. அப்படி இருக்க சகோதரரே, இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு, இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், ஐ beseech you. இல்லையா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, ஐ beseech you therefore. ஐ beseech youனா நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன்ப்பா, உங்கள்கிட்ட சொல்றேன்ப்பா, தயவு செஞ்சு பண்ணுங்கப்பா. இப்போ ஒருவேளை நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? கட்டாயம் தயவு செஞ்சு வந்து பாருங்க, ஒரு தடவை வந்து பாரு அப்படி சொல்லுவோம்ல, சொல்லுவோமா மாட்டோமா? இங்க அதை தான் பால் சொல்றாரு, அப்படி இருக்க ஐ beseech you. அந்த beseech youங்கிற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு பர்சுவேட் பண்றது, இல்லைன்னா அவங்களை எப்படியாவது இழுத்துட்டு வர முயற்சிக்கிறது. இங்க பவுல் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், நான் என் மனசு மறுரூபமான உடனே நான் பெரிய காரியத்தை பார்த்துட்டேன். என் மனசு புதுசானதையும் ஒரு மறுரூபம் வந்துச்சு, நான் பெரிய காரியங்களை பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் உங்க மனசை மறுரூபமாக விட்டு கொடுங்க, மனசை புதுசாக விட்டு கொடுங்க. அப்ப நீங்க மறுரூபமாய் விடுவீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் நடத்திரும். அதனால நான் உங்கள்கிட்ட பிசீச் பண்றேன், உங்களை ரெக்வஸ்ட் பண்றேன், தயவு செஞ்சு பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்றேன், I beseech you, allow your mind to get renewed. Allow your mind to get renewed. உங்கள் மனம் புதிதாகிறதுனால நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கிறிஸ்தவ பேர் வச்சு சபைக்கு போனாலும் மனசு புதுசாகாத வரைக்கும் ஒரு மாற்றமுமே வராது, ஒண்ணுமே நடக்காது. அப்போ கர்த்தர் ஒன்றை எழுதி வைத்திருக்கிறாங்கன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய சரியான கணத்தை நம்ம கொடுக்கும்போது, அதை புரிந்து கொள்ளும் போது நம்முடைய மனது மறுரூபமாகும். அப்போ மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபங்கிறது விட அவங்க என்ன எழுதுறாரு? I beseech you therefore brethren by the mercies of God. கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு. அப்போ கர்த்தர் ஏற்கனவே நாம் மறுரூபமாவதற்கு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. அவருடைய மெர்சி ஆல்ரெடி நம்ம மேல வந்துருச்சு பிரதர். இஸ் ஆல்ரெடி willing to transfigurate everyone.
ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்குவதற்கு தேவையான தேவ கிருபை ஏற்கனவே வெளிப்பட்டு விட்டது. தேவனுடைய இரக்கங்கள் ஏற்கனவே வந்துருச்சு. அவர் சொல்றாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் சொல்றேன், கர்த்தர் ஒன்றை ஆரம்பிக்காவிட்டால் கர்த்தரோட செயலினா யாருமே மறுரூபமாக முடியாது, யாருமே முடியாது. ஆனா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன், ஆண்டவருடைய இரக்கங்கள், the mercies of the Lord is already upon us. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கங்கள் நம்ம மேல இருக்கு. அவர் சொல்றாரு, that you present your bodies as a living sacrifice. அப்ப மறுரூபம் ஆவதற்கு முன்னாடி முதல் படி சாக்ரிஃபைஸ். கர்த்தர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை பயன்படுத்தணும்னா அவங்க முதல்ல சரண்டர் பண்ணணும். உங்களுடைய சரீரங்களை ஒரு ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கிறாரு. சரண்டர் yourself. ஸோ நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் சரண்டர் yourself. உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா சரண்டர் yourself. உங்களை கர்த்தர்கிட்ட விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்காத ஒருத்தர்கிட்ட கர்த்தர் எதையாவது செய்வார்னு எதிர்பார்த்தோம்னா முடியுமா பிரதர்? முடியாது. See, God want to use you. First you have to surrender. ஏன்னா உங்களை கர்த்தர் ஏதோ ஒன்று டெக்கரேட் பண்ணி உங்களை பியூட்டிஃபுல்லாக மாற்றணும்னு நினைச்சாருன்னா ஃபுல்லாக அப்படியே லைவாக அவர் கையில் கொடுத்துடணும். அதான் சொல்ற, present yourself as a living sacrifice. கொடுத்துரு, கர்த்தர்கிட்ட கொடுத்துரு. அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்களேன். அது ஏன் நம்மளால இப்போ பால கர்த்தர் இப்படி வல்லமே உபயோகப்படுத்தினாருன்னா அவர் ஆல்ரெடி அந்த லிவிங் சாக்ரிஃபைஸா தேவ சமூகத்துல போயிட்டாரு. அதனால கர்த்தருக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அப்படின்னா ஆப்ரேஷன் டேபிள் அழகப்படுத்திட்டு ஒரு பேஷண்ட் மாதிரி அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அறுக்கிறாரு, வெட்டுறாரு, ஒட்டுறாரு, புதுசா என்னமோ பண்றாரு, எல்லாம் பண்ணி அவர் டெக்கரேட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும்னா நீங்க மனசு ஃபர்ஸ்ட் மறுரூபம் ஆகணும்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க உங்களை சரண்டர் பண்ணணும். அதாவது கர்த்தர் உங்களை கையாள முழுமையும் விட்டு கொடுக்கணும். கர்த்தர் நம்மளுடைய உணர்வுகளை, நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய பணத்தை, எல்லா காரியத்தையும் அவர் கையாள நம்மளால விட்டு கொடுக்க முடியும் போது அவர் நம்மளை மறுரூபப்படுத்துறது முடியும். நான் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனா கர்த்தர் என்னை மறுரூபப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ஒரு ஜோக் தான். அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கிறதே இல்லை. இட் cannot happen. ஸோ இங்க அதனால தான் அந்த வார்த்தை சொல்றது, ஓகே உங்களை மறுரூபப்படுத்துறது ஆண்டவரோட இரக்கம். கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்கு வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, உன்னை நீ ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸா, லிவிங் சாக்ரிஃபைஸ். அது லிவிங் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை நான் போய் ஒவ்வொரு வார்த்தையா அந்த மூல கிரேக்க பாஷையில் எடுத்து நீ படிச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே ஆச்சரியத்துக்குள்ள போயிட்டேன். அந்த லிவிங் அப்படின்னா சோசோன்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. அப்படின்னா கர்த்தருடைய உயிர் தெழுந்த அந்த உயிர், அந்த ஜீவன். லிவிங் சாக்ரிஃபைஸ்னா நீ ஆண்டவருக்குள்ள வந்துட்ட, அந்த உயிர் அதை நீ கர்த்தர்கிட்ட கொடு, கர்த்தருடைய சூப்பரா மாத்தி கொடுத்துருவாங்கிறாரு. ஆண்டவர் உன்னை ரட்சித்துட்டாரு. இப்ப நீ உன்னை ஃபுல்லா உன்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை நீ கர்த்தர்கிட்ட கொடு, கர்த்தர் சூப்பரா மாத்திடுவார். இதுல நான் சொன்னேன்ல, அந்த ரோமர் 11:34 கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்னு இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். who has the mind of Christங்கிறப்போ அந்த மைண்டுங்கிறதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து என்ன சொல்றாங்க, திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங், இன்சைட் ஆர் a open mind to understand everything of the God. நம்ம சொல்லுவோம் ஒரு வியாதி இருக்குன்னா அந்த வியாதி இருக்குன்னே தெரியலன்னா நம்மளை சரியே பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் இன்சைட்னு சொல்லுவோம், நம்மளை பற்றி சரியா அறிந்து கொள்றது. அப்போ அந்த மைண்ட் ஆஃப் காட்ங்கிறது என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். கர்த்தர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி நினைக்கிறது, கர்த்தர் எப்படி புரிந்து கொள்ளுகிறாரோ அப்படி புரிந்து கொள்றது, கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கிறது. அதுதான் கர்த்தருடைய சிந்தை. இதை தான் நமக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புறாரு. ஓகே, ஸோ லூக்கா நம்ம 24:45 படிச்சா கர்த்தர் என்ன சொல்றாரு, they opened their minds of understanding இருக்கு. கர்த்தர் அவருடைய மனதை திறந்தாராம். லூக்கா 24:45 படிச்சு பாருங்க. he opened their minds to understanding இருக்கு. அவங்களுக்கு வார்த்தையே புரியல. அப்போ இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எதுவுமே புரியல. ஆனா கர்த்தர் அவங்க மனசை திறந்துருந்தாரா, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புறாரு. ஓகே, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிறப்போ சரி. அப்ப இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறப்போ நம்மள ஆண்டவர் ஒரு பிரியமான ஒரு பலியை ஒப்பு கொடுக்க சொல்றாருல.
பிலிப்பியர் 4:18 வாசிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர். எல்லாம் எனக்கு கிடைத்தது, ஓகே, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. ஓகே, உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரேஸ்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இப்போ ஒரு படத்தை அது பலிங்கிறப்போ அது சாக்ரிஃபைஸ், அது எப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த வார்த்தை எடுத்தேன். ஒரு ஆஃபரிங் கொடுத்துட்டு அது யாருக்கு சொந்தம் சொல்றாங்க, எப்பாப்ராதீத்தின் கையிலேருந்து உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த அந்த ஆஃபரிங்கை நான் வாங்கிட்டேன், அது சுகந்தமான ஒரு பலியா நான் ஏத்துக்கிட்டேங்கிறாரு. அப்ப டோட்டலா யாருக்கிட்ட கொடுத்தோமோ அவங்களுக்கு அது சொந்தம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒன்ன நீ ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸா கர்த்தர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஓகே, இது வந்து ஒரு புத்தியுள்ள ஆராதனைன்னு எழுதியிருக்கு இல்லையா? இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் பயங்கரமா பிசிச் பண்றாரு. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இந்த 3 அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றாரு: ஹோலி, ப்ளீசிங் அண்ட் லிவிங் சாக்ரிஃபைஸ். இப்போ ஒருவேளை இப்ப எனக்கு வந்து இந்த சிஸ்டர் ரொம்ப ப்ளீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன் நான்? அவங்க பிடிச்சதை செய்வோம் இல்லையா? நம்ம ஒரு பெரியவங்களை யாராவது ப்ளீஸ் பண்ணணும்னுச்சா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செய்வோம், கொடுப்போம். என்ன பண்றீங்க? ஆண்டா சொல்றாரு, யூ வாண்ட் டு ப்ளீஸ் மீயா, then give you as a sacrifice. It's a pleasing one. I like it. First I like it. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா பிரியமான, தேவனுக்கு பிரியமான யாராவது ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஒன்றும் இல்லை, அந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனை கொடுத்தாரு. அப்போ ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஊழியக்கார் சொல்றாரு, அந்த பையன் கொடுத்தது 5 அப்பம் 2 மீன், தூக்கிட்டு போனதோ 12 கூட விட்டு கொண்டு பார்ப்பான். கேட்டுப்பாங்க, அம்மா என்னடா இவ்வளவு கூட கூடையா என்ன தூக்கிட்டு வர என்னையா சொல்லிப்பா, அம்மா நான் 5 மீன் கொடுத்தேன், 5 அப்பம் கொடுத்தேம்மா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த பாருங்க 12 கூட மிச்சம் கொடுத்துருக்காருமா. அப்போ ஆண்டவர் ஏதாவது ஒன்று வாங்கினாருன்னா தட் இஸ் வெரி ப்ளீசிங். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது அவரை நம்பி ஃபுல்லா அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சொல்றாரு, உங்களை ஒரு ஹோலியா, ஒரு ப்ளீசிங்கா, ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸா கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபம் வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஹோலியா, ஆண்டவருக்கு பிடிச்ச நம்மள அப்படியே முழுசு கொடுத்துடணும். ஓகே, அப்போ இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள அப்படிங்கிறதுக்கு பார்த்தா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா லாஜிக்கான்னு இருக்கு. லாஜிக்கல். கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புறப்போ இந்த புத்தியுள்ள ஆராதனையை செய்யணுமா? இதுதான் சரியான லாஜிக். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய பிரேக் த்ரூவை எதிர்பார்க்குறீங்களா? டூ திஸ். This is the logic. This will give you a big breakthrough. See, இதை இப்படிலாம் கனெக்ட் பண்ணாதான் போகும். இதுதான் அதோட லாஜிக். So ஆண்டவர் சொல்றாரு, I want to bless you, but surrender yourself. This is the logic of God. So God can do a mighty thing in your life. So இது உங்களுக்கு நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப இந்த வார்த்தையை நான் சுருக்கி சொல்றேன். இங்க பவுல் வந்து ஒரு பெரிய காரியத்தை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அவர் ஒன்றை அனுபவித்து விட்டு அவர் சொல்றார், இதை நீ அனுபவிப்பதற்கு இது மிக மிக தேவை. முதலாவது, நீ உன்னை ஒரு உயிருள்ள ஜீவ பலியாக, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலியாக, ஒரு இதுதான் இந்த லாஜிக் படி போனாதான் உன் லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும்னு அறிந்து உன்னை கர்த்தரிடத்துல கொடுத்துரு அப்படின்றாரு. அப்போ உங்களை ஆண்டவர் மறுரூபப்படுத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும்? டோட்டலா கொடுத்துடணும். அப்படி கொடுத்தாதான் அவர் உங்களை எடுத்து ஒரு டாக்டர் மாதிரி நல்லா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உங்க மனசை மறுரூபமாக்கி வேற லெவலுக்கு கொண்டு போவார். ஓகே, அப்போ அந்த மறுரூபமாவர்கள், ஓகே, இதுக்கு நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். இந்த மனசு மறுரூபம் ஆகுறதுக்குள்ள நான் போயிடுறேன். மனசு மறுரூபமாகிறதுனா என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேரோட ஸ்ட்ரகிள் வந்து அந்த மனது மறுரூபம் ஆகுவது இல்லை. ஓகே, பிலிப்பியர் 3:13 13-14 படிக்கலாமா? சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆக்சுவலா நிறைய வார்த்தைகளை நம்ம அப்படியே நமக்கு இது உண்மையான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம புரிய மாட்டேங்குது, நம்ப மாட்டேங்கிறோம்னு சொல்றதை விட நமக்கு அது மைண்டுக்குள்ள கர்த்தர் பாருங்களேன். நான் லூக்கால காமிச்சர்ல அவர் இருதயத்தை மனதை வந்து பிரகாசமாக்குனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வார்த்தையே புரிஞ்சுதுன்னு இருக்கு.
அப்ப இங்க என்ன சொல்றாரு பவுல்? பவுல் வந்து இன்னைக்கு நம்ம முன்னாடி நிக்கிறதா யோசிச்சுக்கோங்க. அவர் நல்ல வல்லமையா கர்த்தருக்குள்ள ஓடிட்டு இருக்காரு, பயங்கரமா அற்புதங்களை பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு லெவல்ல போயிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, ஓகே நான் ஒண்ணு பண்றேன். அவர் என்ன சொல்ற? நான் ஒண்ணு பண்றேன். என்ன பண்றேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. I forget the past. The real problem in our life is we are not willing to forget the past. ஓகே, நீங்க முன்னாடி போகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன மறக்கணும் சிஸ்டர்? இங்க தான் பாயிண்ட். நம்ம மனசு மறுரூபமாக முடியாம போறதுக்கு என்ன காரணம்னா நம்மளால பழச மறக்க முடியல. இன்னைக்கு சொல்லுங்க, உங்களோட மனசுல யோசித்து பாருங்க, நீங்க என்ன மறந்துருக்கீங்க? அன்னைக்கு வந்து இவ அப்படி சொன்னான், அன்னைக்கு இத சொன்னான், அன்னைக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு இது நடந்துச்சு. ஹலோ, பால் சொல்றாரு, நான் ஒண்ணு செய்யறேன், பின்னானவைகளை மறந்து. அப்ப இந்த பால் என்ன நடத்தையெல்லாம் மறந்தாரு? ஆக்சுவலி இதுதான் ரொம்ப ஒரு கீ. உங்களை மறுரூபப்படுத்துவது கர்த்தரோட பெரிய காரியம். அந்த மனசு புதுசானா நம்ம மறுரூபம் ஆயிடுவோம். அந்த மனசு புதுசாகணும்னா பழையன எல்லாம் ஒளிந்தன. நல்லா நமக்கு புரியுதுன்னா, பழையனா ஒழியவே இல்லை, அங்கதான் பிரச்சனையே. பழையனா ஒட்டிக்கிட்டே இருக்கிறப்ப எங்க புதுசாகிறது? சரிங்களா? நம்ம லைஃப்ல பழசெல்லாம் போனாதான் எல்லாமே. உங்களுக்கு ஒரு நல்ல பட்டு சாரி யாராவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அழுக்கு துணி மேலேயே கட்டிப்பீங்களா, இல்லை அதை கழட்டிட்டு குளிச்சுட்டு கட்டுவீங்களா? அதை எடுத்துட்டு நீட்டா வாஷ் பண்ணிட்டு புதுசு போட்டுக்குவோம். ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் அந்த புதிய வாழ்க்கையும் வேணும், பழைய வாழ்க்கையும் வேணும்னு ரெண்டையும் சேர்த்து தையல் போட ட்ரை பண்றோம். ஆண்டவர் சொல்ல, நீ பழசோட புதுசா தையல் போட்டீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கிழிச்சுக்கும், உன்னோட கீரல் வந்து பெருசாயிடும். ஆனா நம்ம அது அப்படி சொல்றது நமக்கு புரிஞ்சாலும் நம்ம யாருமே மாத்துறதுக்கு நம்ம விடலைன்னு சொல்றது நமக்கு புரியல வச்சுக்குவோம். அப்படி நல்லபடியா வந்துடும், நமக்கு புரியல, அதிலும் நம்மளோட மனதுல உதிக்கல. ஓ, பழசனை வச்சுக்கிட்டே இருந்தேன்னா புதுசு வர முடியாதோ? நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒரு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டீங்க, கர்த்தரை நம்பி வாழ்ந்தாச்சு. இப்ப இந்த ஓட்டத்துல நீங்க இந்த இடத்துலயே நிறுத்தி, நான் ஒண்ணு செய்யறேன் சொல்லுங்க, நான் ஒண்ணு செய்யறேன், நான் பழசெல்லாம் மறந்துறேன், இனிமேல் முன்னானதை பார்த்து ஓட போறேன். அப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபம் வந்துடும். ஓகே சிஸ்டர், ஒரு டைம்லயாவது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பிரேக் போட்டு, ஓகே இன்னைக்கு நான் பழச நான் மறந்துறேன், பின்னானவைகளை மறந்து. ஆக்சுவலா இந்த வார்த்தை நமக்கு புரியும், தெரியாமையா இருக்கு. அதுக்கா சொல்லுங்க, பின்னானவைகளை. ஆனா மறந்துட்டோமா? இல்ல. அதனாலதான் அப்புறம் நம்மளால முன்னாடி ஓட முடியல. இப்ப நம்ம ஒரு ஓட்ட பந்தயத்திலே ஓடுறவன் கால் இவ்வளோ பெரிய ஒரு இரும்பு குண்டை கட்டி வச்சுட்டா அவன் ஓட ட்ரை பண்ணாலும் ஓட முடியல. நம்மளும் உபவாசிக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், என்னத்தையோ பண்றோம், மீட்டிங் மேல மீட்டிங் அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறோம். ஆனா ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது. ஏன்னா பின்னாடி பெரிய இரும்பு குண்டு கட்டி வச்சிருக்கிறோம். we are not willing to snap it, we are not willing to cut it. அதை உடைத்து விட, அதை பிரித்து விட, நம்மையும் அந்த பழையதையும் பிரித்து விட நம்ம விருப்பம் இல்லை. நம்மையும் நம்முடைய பழைய பின்னையும் பிரிக்கலைன்னா உங்களால முன்னாடி போகவே. இப்ப இந்த ஃபிளைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரன்வேல அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு டைம் அது டேக் ஆஃப் ஆகி அந்த பூமியை விட்டாதான் அது மேல பறக்கும். இல்லையா சிஸ்டர்? நான் பூமியிலே ஓடிக்கிட்டு இருக்கணும், நான் பறக்கணும்னு நினைச்சா அந்த பைலட் கொஞ்சம் லூஸ் தான் நினைப்போம் இல்லையா? ஓடிக்கிட்டே எப்படி பறக்கும்? ஸோ ஒரு டைம் அந்த ஃப்ளைட் வந்து அந்த ஓடுறதை விட்டு பறந்தாதான் வேற ஹைட்டுக்கு போகும். இன்னைக்கு சொல்றேன், நீங்க அந்த பழசை விட்டு நீங்க வெளியே வந்தாதான் வேற ஹைட்டுக்கு போக முடியும். உங்களை வேற ஹைட்டுக்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் வில்லிங்கா இருக்கார். உங்களுக்குள்ள ஆவியானவர் ஃபியூயலா இருக்கிறார், அவர் எரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனா நாம அந்த டேக் ஆஃப்க்கு விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு அதான் அவர் சொல்றாரு, பால் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க அப்படியே உங்களுக்குள்ள கொண்டு வந்து அது பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க. பின்னானவைகளை மறந்து. ஏன் இவ்வளவு சாதிச்சாரு? இவருடைய ரகசியம் அவர் சொல்ற, நான் ஒண்ணு செய்யறேன். ஹலோ, என் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா நான் பின்னானவைகளை
சொல்லுங்க. மறந்து. மறந்து. நீங்க என்னைக்கு மறக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில முன்னாடி நோக்கி ஓட முடியும். இன்னைக்கு எதையெல்லாம் மறக்கணும் நான் சொல்ல போறேன். அதுல இருந்தெல்லாம் ஆவியாளர் நமக்கு விடுதலை கொடுக்க போறேன். நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வல்லமையா உபயோகப்படுத்த விரும்புறாரு. ஒவ்வொருத்தரையும் மறுரூபமாக்க அவர் விரும்புறாரு. ஒவ்வொருவரையும் புதிதாக்க அவர் விரும்புறாரு. ஏன்னா அது அவருடைய இரக்கங்கள், அவருடைய ஞானம், அவருடைய ஐஸ்வர்யம். ஒவ்வொரு மனிதனையும் பிரகாசிப்பது கர்த்தருடைய விருப்பம். அவருக்கு பேரு பூமியில எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அப்படின்னா உங்களை பிரகாசிப்பது கர்த்தரோட விருப்பம். ஆனா அவர் சொல்ற ஒரு கண்டிஷன், நீ பின்னானதை மறந்தால் ஒழிய. அப்ப மறக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், எதையெல்லாம் மறக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பிலிப்பியர் அதே 3ஆம் அதிகாரத்துல இவர் இந்த வார்த்தை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்காரு பாருங்க. பிலிப்பியர் 3ல 13-14 தானே பார்த்தோம். பின்னானவைகளை மறந்த. அப்ப இந்த பின்னானவைகள்னா என்ன மறக்க வேண்டி இருக்குன்னு பாருங்க. 3ஆம் வசனத்துல இருந்து படிச்சா, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நானும் வைக்கலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம மேல முன்னாடி போக முடியாம இருக்கிறது காரணம் நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நம்ம பேக்ரவுண்ட். என்னை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நான் எப்படிப்பட்ட குடும்பத்துல வந்தேன் தெரியுமா? மேபி அது உயர்வாகவும் இருக்கலாம், தாழ்வாகவும் இருக்கலாம். நிறைய நேரங்கள்ல நம்முடைய சிந்தனைகளை இதெல்லாம் அப்படியே கல்லு மாதிரி பின்னாடி இழுக்குது பாருங்க. நான் இப்படிப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்திருக்கேன். அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பின்புலம் இருக்கு, நல்ல பின்புலம். அவர் பயங்கரமா சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். 5 வரைக்கும் படிச்சீங்கன்னா தன்னை பத்தி ஒரு ப்ரைட். சம்டைம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி போக முடியாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய சுய பெருமை. நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நான் என்ன தெரியுமா, நான் யாரு தெரியுமான்னு அது பெருமையா இருந்தாலும், இல்ல ஒருவேளை வேற ஏதோ ஒன்ன குறித்து நம்ம மேன்மை பாராட்டிட்டு இருந்தா நம்மளால முன்னாடி போகவே முடியாது. நான் என்னோட கொஞ்ச நாள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்த்துட்டேன். ரியலாவே ப்ரைடா இருக்கவங்கள கர்த்தரால உபயோகப்படுத்தவே முடியல. ரொம்ப கவனமா கர்த்தர் உபயோகப்படுத்துறவங்கள நான் கவனிச்சு பார்த்துருக்கிறேன். உண்மையா கர்த்தர் வல்லமே உபயோகப்படுத்துறவங்கள பார்க்குறேன். அவங்களுக்குள்ள அந்த ரியல் ப்ரைட் இல்லை. அவங்கள குறித்த பேக்ரவுண்டை பத்தியான எண்ணம் அவங்களுக்கு இல்லை. நீங்க வேணா ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஆண்டவர் வல்லமே உபயோகப்படுத்துறவங்கள பாருங்க, ரியலா ஆண்டவர் பயங்கரமா உபயோகப்படுத்துறவங்க பாருங்க, அவங்களுக்கு அவங்கள பத்தியான ஒரு பெரிய தனிப்பட்ட பெருமை இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்ல செக் பண்ணுங்க, நான் ஏன் பறக்க முடியல, நான் ஏன் பறக்க முடியல? நான் பறப்பது கர்த்தருடைய விருப்பம், நான் மறுரூபமாவது கர்த்தருடைய விருப்பம். அப்ப அதுக்கு எது தடைப்படுத்துது? ஒருவேளை என் பேக்ரவுண்ட், என்னை பத்தியே நான் நினைச்சிட்டு இருக்கதோ ஒரு ஹை லெவல் ஆஃப் திங்கிங், ஒரு சுப்பீரியர் திங்கிங். ஏன்னா இவர் சொல்றாரு, ஒன்று செய்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி தனியாக அவர் சொல்றாரு, சொல்லிட்டு தான் சொல்றேன் ஒன்று செய்யறேன், இதெல்லாம் நான் மறந்துடுறேன், இதெல்லாம் நான் மறந்துடுறேன். ஒருவேளை உங்க பேக்ரவுண்டு நல்லா இல்லாத பேக்ரவுண்டா கூட இருக்கலாம், அது கூட உங்களை தடைப்படுத்தக்கூடாது. பிரதர், கர்த்தரால குப்பையில இருக்கிறவனை தூக்கி மேல வைக்க முடியும். நான் அதையும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். நிறைய பேர் நான் கர்த்தர் உயர்த்துறவங்க எல்லாம் அவங்களோட லைஃபை கொஞ்சம் நான் அப்படியே ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன். எந்த இடத்துல இருந்து கர்த்தர் எப்படி உயர்த்தினாரு, ஏன் உயர்த்தினாரு, அவங்க அதை மறந்துட்டாங்க. நீங்க எங்க இருந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை பிரதர், உங்களை கர்த்தர் சிஸ்டர் உங்களை உபயோகப்படுத்துவது கர்த்தருக்கு முடியும். ஆனா நீங்க மனாசைய மறந்தாதான் நீங்க எப்ராயிமா மாற முடியும். மனவேதனைய மறந்தாதான் கர்த்தரால உங்களை வேற மாதிரி மாற்ற முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் ஒரு பெரிய டெலிவரன்ஸ். உங்களோட பாஸ்ட் ட்ராமா, பேக்ரவுண்ட் ட்ராமா, சின்ன வயசுல நடந்த ட்ராமா உனக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில் மட்டும் எப்படி எல்லாம் நடந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, அதை நீ நினைச்சுக்கிட்டே இருந்து அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அதோட கட்டி கீழே இழுத்து வச்சிடும். நீ மறுரூபமாக முடியாது, நீ பறக்கவும் முடியாது. அந்த ட்ராமா சென்ஸ்லயே இருக்கிறவங்க அப்படின்னா, அந்த குற்ற உணர்வு இல்லைன்னா அந்த காயத்தினையே நினைத்து கொண்டு இருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். அந்த காயத்தையே பெருசா நினைக்கிறவங்க மற்றவங்களை எல்லாம் காயப்படுத்திட்டே சுத்திட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களை ரொம்ப ஒருத்தர் காயப்படுத்துறாங்கன்னா அவங்கள பாருங்களேன், அவங்க அநேக காயங்களை அனுபவிச்சவங்களா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள நிறைய காயங்கள், மற்றவங்களை மன்னிக்க முடியாம அப்படி இருக்கிறதுல இருக்கவங்க
சுலபமா மற்றவங்களை காயப்படுத்துறாங்க. இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுட்டு பாருங்க. மற்றவங்களை காயப்படுத்துறவங்களை போய் கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் அனுபவித்த அவங்க காயங்கள், அவங்க அனுபவிச்ச ஏமாற்றங்கள், அவங்க தவறா நடத்தப்பட்ட விதங்கள், அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியாம இருக்கிறதுனால அவங்க மற்றவங்களை காயப்படுத்திட்டே இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பின்னானதை மறக்கலைன்னா உன்னால யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய பிறப்பு இல்லைன்னா அது வர பேக்ரவுண்ட், அது ஒருவேளை உயர்வோ தாழ்வோ எதுவா இருந்தாலும் அதை நீங்கள் மறக்க துணியும் பொழுதுதான், அதை விட்டு லெட் கோன் விட்டாதான் கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்த முடியும். ஓகே. ஸோ ரெண்டாவது என்னன்னா, 1 கொரிந்தியர் 15ல் 8-10 வரைக்கும் படிப்போமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும். இது என்னன்னா ஒரு பர்சனல் ஃபீலிங், ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு உணர்வு. என்ன எழுதியிருக்காரு? எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. இதுக்கு பேரு கில்டி கான்சியஸ், கில்ட். பாலுக்கு அவர் எப்படி சொல்ற, அவர் அகால பிறவி. அகால பிறவினா தப்பி பிறந்த பிள்ளை மாதிரி. நான்லாம் இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை, அப்படி ஒரு பிள்ளை நான். ஒரு அகால பிறவி. இந்த இடத்துல தன்னை பத்தி ஐயா சொல்றது இங்க எழுதுறாரு, நான் வேஸ்ட். நான் வந்து ஒரு அப்போஸ்தலன் சொல்றதுக்கு யூஸ்லெஸ் நான். ஏன்னா நான் அப்படி எல்லாத்தையும் துன்பப்படுத்திட்டேன். நான் சொல்றேன், இந்த குற்ற மனசாட்சியில அப்போஸ்தலன் பவுல் இருந்திருந்தாருன்னா அவரால் இவ்வளவு காரியங்களை சாதிச்சிருக்க முடியுமா? அவர் சொல்லிட்டார், ஒண்ணு செய்யறேன், அந்த பின்னானதை நான் மறந்துடுறேன். ஒரு காலத்துல நான் துன்பப்படுத்தினது உண்மைதான். ஆமா, ஒரு காலத்துல நான் வந்து ஸ்தேவானை கொல்றது கூட நான் சாட்சி கொடுத்தது உண்மைதான். ஆமா, நான் செஞ்சேன், வீடு வீடா போனேன், இழுத்தேன், அடிச்சேன். ஆனா நான் என்ன பண்றேன், மேபி ஒவ்வொரு தடவை அவர் பிரசங்கம் பண்ண போறப்ப இந்த நினைவு அப்படியே முந்தி வந்திருக்கும். ஏய், இன்னைக்கு உட்காந்து பிரசங்கம் பண்ற, அன்னைக்கு நீ என்னென்னலாம் செஞ்ச, எத்தனை பேரை அடிச்ச, எத்தனை குழந்தைங்க கத்த தரன்னு எழுதிட்டு போனேன், எத்தனை ஆண்களை அடிச்சு கொன்னேன், இப்படிலாம் இந்த நினைவு முன்னாடி வந்திருக்கும். அவர் சொல்ற, ஒண்ணு செய்யறேன், பின்னால மறந்துடுறேன். நான் எப்படி துன்பப்படுத்தினேங்கிறத நான் மறந்துடுறேன். என்னுடைய பழைய கில்ட், பழைய குற்ற மனசாட்சி, பழைய எல்லா விஷயங்களையும் நான் மறந்துடுறேன். ஏன்னா பின்னாடி பார்க்குறப்ப அவர் சொல்றாரு, அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தான் யாரா மாறிட்டோங்கிறத ஏத்துக்கிட்டாரு. இந்த மோசமான பின்னிலைமையை அவர் மறக்க துணிந்தார். நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் மறுரூபமாக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மோசமான எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிக்க வல்லவன் நீங்க நம்புங்க. மழை மாதிரி உங்களோட பாவம் இருந்தாலும், ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்ற கர்த்தருடைய ரத்தத்தால முடியும். உங்க வாழ்க்கை எவ்வளவு அட்டர் வேஸ்டா இருந்தாலும் இது மாதிரி என்னால இப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா பவுல் வந்து சபையை துன்பப்படுத்தினா, எத்தனை பேரை கொண்டான்னு நமக்கு இன்னும் டாக்குமெண்டேஷன் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, அதை நான் மறந்துட்டேன். இன்னைக்கு உங்களை நீங்க மன்னிக்க மறக்க முடியும்னா உங்க மனசு மறுரூபமாயிடும். உங்க மனசு மறுரூபமாகிறதுனா என்ன? பழசு போயிட்டு புதுசு வர்றது, மறு ரூபம். மனம் புதிதாகிறதுனால மனசு புதுசா மாறணும். அப்ப மனசு புதுசா மாறணும்னா பழசு போகணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த பழைய கில்ட், ஷேம், அந்த ஷேம்ல இருக்கிறவன் கூனி குறுகி போயிடுவான். அப்படின்னா பலூன் மாதிரி நல்லா பெருசா வரப்ப இந்த ஷேம் போய் அப்படியே ஒரு பின் மாதிரி குத்தி அப்படி புஷ்ஷுன்னு இறக்கிடும். நிறைய நேரங்களில் நம்ம கர்த்தருக்குன்னு ஒன்று செய்ய வரும்போது, ஏன் உன்னை பத்தி தெரியாதான்னு உள்ள ஒரு சத்தம் வரும். நான் சொல்றேன், நான் ஒண்ணு செய்யறேன், பின்னாடி அதை மறந்துட்டேன். என் கர்த்தரும் மறந்துட்டாரு, நானும் மறந்துட்டேன். நான் சொல்றேன், நீங்க எதையாவது ஒண்ணு கர்த்தர்ட்ட அறிக்கை செய்திருந்தீங்கன்னா அதை கர்த்தர் மறந்து விடுகிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்த ஒவ்வொன்றையும் அவர் முதுகுக்கு பின்னாடி போட்டுறாரு. அதை அவர் திரும்ப நினைக்கிறதே இல்லை. நீங்களே போய் நினைவு கூற வச்சா கூட அவர் நினைப்பார், எதை பத்திப்பா சொல்றேன்னா கேட்பாரு. ஸோ ஆனால் நிறைய நேரங்களில் உங்க மனதை, நான் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கர்த்தருக்கு வல்லமையை எழும்ப முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த பழைய பாவங்கள், பழைய குற்ற மனசாட்சிகள், பழைய நினைவுகள். நீங்க ஒண்ணு செய்யணும், அதை மறக்கணும். இன்னொன்னு, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள
பார்த்தான். Okay. அவர்கள் அவரை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். இங்க பாருங்க, இதுக்கு பேர் ரிஜெக்ஷன். பால் வர்றான், நான் இயேசுவை பார்த்தேன்ட்டு வர்றான், ஆனா யாருமே அவனை ஏத்துக்கல. யாருமே ஏத்துக்கல. கடைசியா பர்னபா வந்து பவுலை பார்த்து பவுலை கூட்டிட்டு வர வரைக்கும் யாருமே ஏத்துக்கல. நிறைய டைம்ல இந்த ரிஜெக்ஷன், மக்களால் புறத்தள்ளப்படுதல், இது வந்து ரொம்ப ஒரு டீப் ஃபீலிங். ஒருவேளை உங்களை நிறைய பேர் புறந்தள்ளி இருக்கலாம். அந்த புறந்தள்ளப்பட்டதையே அப்படின்னா உங்களை எல்லாம் ஏற்றுக்காம உங்களை கேவலப்படுத்தி, ஒருவேளை உங்கள் உடல் அப்பியரன்ஸை பற்றி, உங்கள் கலரை பற்றி, உங்களோட ஏதோ ஒன்றை பற்றி, உங்களோட கேஸ்ட்டை பற்றி, எதை பற்றியாவது யாராவது ஒருத்தர் உங்களை தவறாக பேசி உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ரிஜெக்ஷன் ஒரு டீப்பாக உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் மனசு மறுரூபமாக முடியாது. ஸோ இங்கே பாலுக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் பேதுருவை பார்க்குறப்பெல்லாம் இந்த தாட் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எந்த அப்போஸ்தலனும் ஏற்றுக்கல. ஒரு நேரம் வந்து நீ யாருமே என்னை ஏற்றுக்கலடா அப்படியே நினச்சிட்டே இருந்துருப்பாரு. சரி, இப்போ ஒன்று செய்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடுறேன், நான் மறந்துடுறேன். ஏன்னா நான் என் மனசு புதுசாக மாறியே ஆகணும். எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டாரு, நான் மனசு புதுசானாதான் மருவமாக முடியும். நான் பின்னானதை மறந்தாதான் முன்னானதை நோக்கி ஓட முடியும். அப்போ ரிஜெக்ஷன், யூ ஹேவ் டு ஃபர்கெட் ஆல் த ரிஜெக்ஷன். மேபி உங்கள் ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் நிறைய ரிஜெக்ஷன் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தார், உங்கள் நண்பர்கள் உங்களை வந்து வெறுத்திருக்கலாம், இல்லைன்னா உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்க விஷயத்தை கூட சில பேர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இது நம்மளை பெரியதாக காயப்படுத்தும். உங்களோட அழைப்பை சில பேர் புறந்தள்ளி இருக்கலாம், உங்களுடைய ஊழியத்தை சில பேர் புறந்தள்ளி இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த ரிஜெக்ஷன் அது உங்களுக்குள்ள டீப்பாக இருந்ததுன்னா, அந்த புறந்தள்ளப்பட்ட உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்கள் மனசு புதுசாக மாறுறது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு முறை புதுசாக நினைக்கிறப்பையும் இந்த ரிஜெக்ஷன் சென்ஸ் அப்படி வந்து நிற்கும். அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆகிடும், மற்றவங்கள்ட்ட தைரியமாக போய் பேசக்கூட முடியாது. நான் எனக்கு முகம் நல்லா இருக்கான்னு தெரியல, என் ஏற்றுக்கு வந்தான்னு தெரியல, என்னோட கலர் நல்லா இருக்க தெரியல, உடம்பு இப்படி இருக்கேன், ஏதோ ஒன்று, நான் இந்த கேஸ்ட், நான் இந்த ஏதோ ஒன்று உங்களை பிடிச்சபடி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது இட் ஷுட் கோ. ஓகே, அது 9:29 படிங்களேன். அப்போஸ்தலர் 9:29. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தப்பித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். பவுலுக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனை. எங்க போனாலும் அவனை கொலை செய்ய எத்தனை பண்றாங்க. அவர் சொல்றாரு, உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும். எங்க போனாலும் கல் எடுத்து அடிக்க நினைக்கிறாங்க. எங்க போனாலும் அவனை யாரும் அசாசினேட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த ஊர்ல இருந்து அடிக்கிறாங்கன்ட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா அங்கேயும் வந்து ஹலோ, நீங்க நினைச்சு பாருங்க, போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு உயிர் பயம்னா ஒரு தடவை அடி நான் அடிச்சு செத்தா மாதிரி நாய் மாதிரி இழுத்துட்டு போய் போட்டா அடுத்த நாள் எழுப்பி பிரசங்கிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் வருமா? அவங்க போய் முன்னாடி போய் நிற்க தைரியம் வருமா? அப்படின்னு 2 கொரிந்தியர் 11 அதுல 21 27 வரைக்கும் 32 அவர் எழுதுறாரு பாருங்களா. அவர் வந்து பர்சிக்யூஷன்ஸ், ஃபியர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றது, பின் இழுக்கும் ஒரு சக்தி. 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 21 27 வரைக்கும் எழுதுறாரு பாருங்களேன். அந்த பிரச்சனைகளை நான் வந்து அதான் மற்றவங்க அவரை வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க. அதுதான் அந்த 21 படிச்சா நிறைய பேர் அவரை அவமானப்படுத்தியிருக்காங்க. இவர் இன்னைக்கெல்லாம் நம்ம பவுல்னு பெருசா கொண்டாடுறோம், ஓகே. ஆனா பவுல் உயிரோடு இருந்தப்ப சில பேர் அவரை அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த அவமானங்கள்லாம் எவ்வளவு இதா இருந்திருக்கும்ல. நான் பாருங்க என்ன சொல்றாரு, அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவங்க இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவங்க ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததிதாயா. அப்படின்னா எவ்வளவு அவமானம் போயிருக்கும் இல்லையா? அவர் சொல்றாரு, நான் வந்து அவங்க ஊழியக்காரங்களா, நானும் ஊழியக்காரன். நான் அடிக்கப்பட்டேன், எவ்வளவா அடிக்கப்பட்டேன், பிரயாசப்பட்டேன், காவலை வச்ச அநேக தரம் மரணாவதி. அப்படின்னா ஒரு டோட்டல் லைஃப் ஆஃப் பர்சிக்யூஷன் அண்ட் ஃபியர். எந்த நேரத்திலையும் அவரை வந்து ஒரு பயம் கவி பிடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா அதனாலதான் அவர் தைரியமா எழுதுறாரு, வெளியே போராட்டம் உள்ள பயம். ஆனா அவர் சொல்றாரு, ஒண்ணு செய்யறேன், இந்த மரண பயத்தை நான் மறந்துடுறேன்.
ஏன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு மறுரூபமாகவே முடியாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு அந்த ஃபியர், டெவிலுக்கு அது பெரிய டெக்னாலஜி, அவன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தந்திரம், ஃபியர் டெக்னிக். ஒரு பயத்தை கொடுத்துருவான். நீ போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தே இல்லை சிஸ்டர், வா உள்ள வரும்போதே உனக்கு நல்லா உதவலாம். நீ செஞ்சுட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்கு வந்ததுமே அது நல்லா நடக்க பாருங்க. பிசாசு நீங்க உங்க மேல ஃபியர். அப்ப இவனுக்கெல்லாம் என்ன அடி விழுந்துருக்கணும் இல்லையா? அப்போ அவர் சொல்றாரு, இத்தனை பிரச்சனை வந்துச்சு, பட் நான் ஒண்ணு செய்யறேன், இந்த ஃபியரை நான் மறந்துடுறேன். அவர் பயமே இல்லைல்ல பாவ். அதாவது சீசர் முன்னாடி போய் நிக்கணும்னா அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஏன்னா அந்த காலத்திலேயே ஹையஸ்ட் பவர், ஒரு உயர்ந்த அதிகாரம், மிக உயர்ந்த அதிகாரம்னா அது ராயன் தான். இந்த ராயனுக்கு முன்னாடி போய் நின்று கர்த்தரை பத்தி சொல்லணும்னா அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் இல்ல? அவன் இப்படி கண் அசிச்சானா அடுத்த நிமிஷம் தலை போயிடும். அங்க மெர்சியே கிடையாது. அப்படிப்பட்ட முன்னாடி போய் நிக்கணும்னா பயத்தோட போக முடியுமா? அப்ப அவர் சொல்ற, ஒண்ணு செய்யறேன், என் பழைய பயங்களை எல்லாம் மறக்கிறேன். இன்னைக்கு உங்களை எந்த பயம் பிடிச்சிட்டு இருக்கு? ஏதோ ஒரு பயம். ஓகே, மனம் புதிதாகிறதுக்கு இதெல்லாம் நம்ம மறக்கணும். கடைசியா வந்து ப்ரைடு. நான் ப்ரைடு சொல்லிட்டேன். 2 கொரிந்தியர் 12 1-5 வரைக்கும். இங்க வந்து அவர் ப்ரைடை கூட மறந்துட்டாரு பாருங்களேன். இது வந்து ஒரு பயங்கரமான ரெவலேஷன். 2 கொரிந்தியர் 1-5 வரைக்கும் படிச்சா அவர் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் நான் வந்து ஒரு வெளிப்பாட்டை சொல்றேன். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் சரீரத்துல இருந்தானா வெளியிருந்தானான்னு தெரியல. 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா, 14 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் மாதம் வரைக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன வெளிப்பாடு வந்தாலே என்ன ஒரு ப்ரைடு வருது இல்லையா? இவர் லிட்டரலா 3ஆவது வானம் போய் பார்த்துட்டு கர்த்தரை தரிசித்துட்டு காதுல கேட்கக்கூடாது சொல்லக்கூடாத காரியங்களை பார்த்துட்டு வந்துட்டு அவர் சொல்ற, நான் ஒண்ணு செய்யறேன், இது 14 வருஷம் மறைச்சு வச்சுட்டு பேசுறாரு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்று செய்கிறேன், என் மனசு புதுசாகணும்னா நான் பழசையெல்லாம் மறந்துடுறேன். அந்த 2 கொரிந்தியர்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமா, பழையவைகள் ஒளிந்து போனாதான் எல்லாம் புதுசாகும். எந்த ஒரு, இப்ப நான் சொன்னேன் பாருங்களேன், ஒருவேளை அது கில்ட்டா இருக்கலாம், ஷேமா இருக்கலாம், ஃபியரா இருக்கலாம், ஒருவேளை ப்ரைடா இருக்கலாம், இல்ல லோ எஸ்டீமா இருக்கலாம், இல்ல வூண்டா இருக்கலாம், இல்ல ரிஜெக்ஷனா இருக்கலாம். இந்த பழையது எல்லாம் நம்மளை விட்டு போனா, சிஸ்டர் சொல்றது புரியுதுங்களா சிஸ்டர்? நம்ம வாழ்க்கையில் நடந்த பழைய பிரச்சனைகள், பழைய காரியங்களை நம்மளை எவ்வளவு பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க, கேவலப்படுத்தியிருப்பாங்க. நம்மளை பத்தி நம்ம கேவலமா நினைச்சுக்கிட்டு இருப்போம். உங்களை பத்தி நம்ம கேவலமா நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு புதிய ஆளா மாறவே முடியாது இயேசுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேனோ அன்னைக்கு நான் புதிய சிருஷ்டி, நான் வேற மனுஷன். அப்போ என் மனசு புதுசாகிறதுனால நான் மறுரூபமாகிறேன். மனசை நம்ம புதுசாக்கும் போது, இது வந்து யார் செய்வா? கர்த்தர் செய்வார, நம்ம செய்யுமா? ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. அப்ப மறக்கிற வேலையை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்க மனசை மறுரூபமாக்குவாரு, மனசு புதுசாகும். இவர் என்ன சொல்ற, ஒரு இடத்துல இயேசுவை கூட நான் வந்து மாம்சத்தின்படி அறிய மாட்டேன். இந்த வார்த்தையிலேயே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் படிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை கூட நான் மாம்சத்தின்படி அறியேன். ஏன் கிறிஸ்துவ கூட அப்படின்னு சொல்றேன்னா, கிறிஸ்து வந்து ஒரு யூதன், அவர் வந்தாரு அந்த மாதிரி நினைச்சுட்டே இருக்கிற வரைக்கும் இயேசு நினைச்சா என்ன வரும்? ஒரு யூதன்கிற ஒரு உணர்வு தான் வரும். ஆனா அவர் யூதனா? கிறிஸ்து யாரு? உயிர்த்தெழுந்த கர்த்தர். அதனால அவர் சொல்றாரு, அப்ப நான் எனக்கு கூட ஒரு ப்ரைடு, அவர் யூதன் நான் யூதன் அதெல்லாம் கூட கிடையாது. அவர் கர்த்தர், நான் அவருடைய பிள்ளை. அந்த ஒரு ரிலேஷன் தவிர வேற எல்லாத்தையுமே என்ன பண்றேன்? கட் பண்ணிடுறேன். நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த ஒரு மக்களை கூட பாக்குறப்போ அவங்களோட அழைப்பு என்னன்னு பாருங்க, அவங்களோட ஆவிக்குரிய நிலைமையை பாருங்க, அதுல நீங்க ரிலேட் ஆகுங்க, உங்க லைஃப் மேல போயிடும். அவங்கள வேற ஒரு லெவல்ல நீங்க ரிலேட் பண்ணி இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அவங்க மனசு என்ன ஆகும்? ஏன்னா இங்க வசனம் என்ன சொல்லுது? உங்கள் மனசு புதுசானாதான் மறுரூபமாக முடியும்.
மனசு புதுசாகணும்னா பழசெல்லாம் போகணும். அப்போ மறுரூபம் ஆகிறதுனா அதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மெட்டமார்போசிஸ்ங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த மறுரூபம்ங்கிற வார்த்தையை பைபிள்ல 2 இடத்துல தான் இருக்கும். இங்க இருக்கு, இன்னொன்று வந்து இயேசு மறுரூபமானார்னு இருக்கு. இயேசு மறுரூபமானார்னா அவர் மாம்சத்துல இருந்து திடீர்னு அந்த மறுரூப மலையில போய் நின்னதையும் அப்படியே அவரு ட்ரெஸ் எல்லாம் எந்த மண்ணான எடுக்க முடியாத வெள்ளை, அப்படின்னா டாஸ்லிங் பிரைட்னஸ், அவரோட ஸ்பிரிட் மேன் வெளியே வர்றான் இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படி மறுரூபமாக்க விரும்புறாரு. உங்களோட மாம்சம் அல்ல, உங்க ஆவி மனுஷன் அப்படியே ஃபுல் கெப்பாசிட்டியில முழு பலத்தோட வெளியே அப்படியே ஜொலிக்க வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். உங்க மனசு புதுசாயிடுச்சுன்னா நீங்க மறுரூபம் ஆயிடுவீங்க. அந்த மறுரூபமானாதான் நீங்க நினைக்கிற எல்லா வரங்களும் வல்லமைகளும் செயல்பட ஆரம்பிக்கும். நான் சொன்னேன்ல, இந்த மரம் புதிதாகும் போது என்ன ஆயிடும்னா கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு இருக்குன்னு பவுல் சொல்றாரு. பவுல் என்னங்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. அப்படின்னா என் மனசு புதுசாயிடுச்சுடா, இப்ப என் மைண்டு கிறிஸ்துவின் மைண்டும் ஒன்னாயிடுச்சு. அதான் டைரக்ட் டவுன்லோடு. அதனாலதான் அவர் முன்னாடி எழுதுறாருல, தேவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இவைகளின் ஆழம் எவ்வளவு பெருசா இருக்கு. அப்பா என்ன அவர் சொல்ல வர்றாரு, இப்ப அதை சொல்றேன் பாருங்களேன். ஒவ்வொரு மனிதனையும் அப்படியே அவன் ஒரு ஸ்பிரிட் மேனை மாத்தி அவனோட டைரக்டா கனெக்டாக கர்த்தர் விரும்புறாரு. ஒவ்வொரு புறஜாதியனையும் அததான் அவர் சொல்றாரு, ஐயோ எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு கர்த்தர், ஒண்ணு இல்லாத குப்பை மாதிரி இருக்கிற மனுஷனை எடுத்து அவனை கழுவி அவனை பரிசுத்தமாக்கி அவனை வந்து புதிய மனுஷனை மாத்தி அவனை அப்படியே மறுரூபமாக்கி அவனோட மனசும் கர்த்தரோட மனசும் ஒன்னாக்கி அவன் ஆவியும் கர்த்தரோட ஆவியும் ஒன்னாக்கி ஒரு டைரக்ட் கனெக்ஷன். அப்படின்னா எதை ஆதாம் இழந்தானோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் விரும்புறாரே. ஓ தேவனுடைய ஞானம், ஐஸ்வர்யம், இந்த ரிச்சஸ், அறிவு எவ்வளோ ஆழம், எப்படி இருக்குப்பா, சூப்பரா இருக்கு பாருங்களேன். இப்ப நான் நின்றுட்டே இருக்க, திடீர்னு என் ஆவி மனிதன் ஜொலிச்சா எப்படி இருக்கும்? நமக்குள்ள ஆவிக்குரிய மனிதன் அவ்வளவு வல்லமை உள்ளவர். நீங்க எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் பெரிய கல்லு மாதிரி உங்களை இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதை கட் பண்ணி விட்டுரு, நீ பறந்து மேல வா, உன் மனசு புதுசாகட்டும், நீ மறுரூபம் ஆயிடுவ. பேதுரு வந்து மனசு புதுசாகாம தான் ஆண்டவரே உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலிசாக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம், சரி இப்போதைக்கு அமைதியா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கீழே கூட்டு போயிட்டாரு. நான் உயிரோட எந்திரிக்கிற வரைக்கும் ஆக்டி சொல்லாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னா குழப்பிடுவீங்கன்னு. ஆனா அதையவே வந்து அவர் 1 பேதுருல எழுதுறாருல, 2 பேதுருல அவர் எழுதுறாரு பாருங்களேன். மறுரூபம் ஆயிட்டு சூப்பரா எழுதுறாரு. நாங்கள் வந்து அவரோடு கூட 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை 16, 17, 18 சொல்றாரு, நாங்க மகத்துவத்தை கண்ணால பார்த்தோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்குன்னு சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமை பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அப்படின்னா அந்த இப்ப வந்து இவர் மனசு மர்வம் ஆயிடுச்சு. இத்தனை நாள் அடங்கி வச்சிருந்துருக்கிறாரு பாருங்க, சொல்லவே இல்ல. பட் அது அவர் பெரிய ஒரு அளவு கொண்டு போச்சு. இப்ப அவரும் மர்வம் ஆயிட்டாரு. ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் காலில் கிட்ட வந்து வரும்போது அதில் கொஞ்சம் ஒரு 10 பைசா எடுத்து உள்ள வச்சுக்கவே இல்லை அவரு இல்லையா? நல்லா இருக்கு பெரிய தங்க கட்டி அப்படின்னு ஆகான் மாதிரி எடுத்து கொஞ்சம் அங்கிக்கல் மறைச்சிருச்சுல இல்லையா? மனசு மறுரூபம் ஆயிடுச்சு. ஆவியானவர் சொன்னா அப்படியே போறாரு. ஆவியானவர் பேருவே போ ஆண்டவரே, கொஞ்சம் எனக்கு ஜாதி பெருமை இருக்கு, போடா கொர்நேலி வீட்டுக்கு. சரி ஆண்டவரே போறேன். ஏன்னா ஃபுல்லும் லிவிங் சாக்ரிஃபைஸே படுத்தாச்சு, வேற வழி இல்லை, போய்தான் ஆகணும். பிலிப்பு போடா அங்கே வனாந்தரத்துக்கு ஆண்டவரே, வனாந்தரமா இருக்கு, ஏதோ நல்லா சூப்பரா சமையல் சிக்கன் பிரியாணியும் மட்டன் ஃப்ரையும் கிடைச்சிட்டு இருக்கிற இடத்த விட்டு வனாந்திரம் போ, வனாந்திரத்துக்கு ஓகே எல்லாம் லிவிங் சாக்ரிஃபைஸ் போ, வனாந்திரமா போ. வனாந்திரத்துக்கு அவர் போனதுனால தான் அப்படியே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆனார் இல்லையா? அப்படியே தூக்கிட்டு போயிட்டார் ஆவியானவர். ஸோ நான் நம்புறேன், நம்ம மனசு புதுசாகிறப்போ மறுரூபமாக ஆரம்பிப்போம். நம்ம கர்த்தரை போல பார்ப்போம், கர்த்தரை போல பேசுவோம். தீர்க்க தரிசனங்கள்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது, ஏன்னா அப்படியே டைரக்ட் டவுன்லோட் ஆகும். ஆமென். ஸோ இன்னைக்கு உங்களை கர்த்தர் மறுரூபமாக்க விரும்புகிறார்.